முடிச்சிருந்தோம். எல்லாருக்கும் ஞாபகத்துல இருக்கும். பண்டாசுர வதம் முடிந்த பிறகு பிரம்ம, உபேந்திர, மகேந்திரர்கள் எல்லாரும் வந்து தேவியை ஸ்தோத்திரம் செய்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். இப்ப இந்த பண்டாசுரன் யாருங்கிறது அப்படி லைட்டா போன தடவையே சொல்லியாச்சு. அந்த யாரோ ஒரு பண்டாசுரன், யாரோ ஒரு அசுரன், அவனை போய் சம்ஹாரம் பண்றதுக்கு, அவனை போய் வதம் பண்றதுக்கு இந்த அம்பாள் அங்கிருந்து லலிதாம்பிகையா வடிவெடுத்து வந்தாளா? அத சொல்றதுக்கு ஒரு லலிதா சகஸ்ரநாமமா? இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை ஸ்தோத்திர காண்டத்துல வச்சு சொல்றதுக்கு ஒரு லலிதோபாக்கியானமா? இவ்வளவு பெரிய ஒரு சக்தி எல்லாம் இந்த வரும் பண்டாசுரன் இவன், இந்த அல்ப அசுரன் இவனுக்காக எதுக்கு அப்படின்னு பார்த்தா, சிதக்னிகுண்ட சம்போதா, அவ அக்னிகுண்டத்திலேருந்து வேற வந்தா, வரும்பொழுது 16 வயது குமரியாக இருந்தா. இப்படி எல்லாம் பார்த்துட்டேதான் நம்ம வந்தா. அதுக்கப்புறம் சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்றதுக்கு கல்யாணம் பண்ணிட்டாதான் ஆச்சுன்னு காமேஸ்வரனை கல்யாணம் பண்ணிட்டா. 2 பேரும் ஸ்ரீபுரத்துல போய் தங்கினா. இப்படின்னு அதுக்கப்புறம் பண்டாசுரனை சண்டை அப்படின்னு ஆரம்பிச்சுது. இப்ப பண்டாசுரன் என்ன பண்ணா, சண்டை போடும்போது அஸ்திரங்களை எல்லாம் அனுப்பிச்சான். பதிலுக்கு அம்பாளும் என்ன பண்ணா, வஸ்திரங்களை எல்லாம் அனுப்பிச்சானா அத விவரமா சொன்னாளா அப்படின்னா சொல்லல. என்னென்ன அஸ்திரத்தை அமிச்சா அப்படின்னு விவரமா சொன்னாளா அப்படின்னா சொல்லல. பிரத்யஸ்திர வர்ஷினி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் இங்க லலிதா சகஸ்ரநாமத்துல கொடுத்திருக்கு. அப்படின்னா பிரதிக்கு நீ அங்கேருந்து ஒரு அஸ்திரத்தை அமிச்சா நான் பதிலுக்கு நான் திருப்பி அனுப்புறேன். அந்த மாதிரி அஸ்திரங்களை அவள் அனுப்பினாள், பதிலுக்கு பதில் அஸ்திரங்களை அனுப்பினாள்னு சகஸ்ரநாமம் சொல்லிட்டு. ஆனா இத பத்தி விவரமா நம்ம பாக்கணும்னா இதுல பார்க்க முடியாது. அத சொல்றதுக்கு தான் லலிதோபாக்கியானமும் அதை விட விவரமா சொல்லணும்னா அது தேவி மகாத்மியத்திலையும் இருக்குங்கிறார் பாஸ்கரராயர். இப்ப பண்டாசுரன் மாதிரியான அஸ்திரங்கள், பண்டாசுரன் என்ன மாதிரியா அஸ்திரங்கள்லாம் அனுப்பினான்? மந்திரம், தந்திரம், தூக்கம், மயக்கம், யந்திரம் இதெல்லாம் அனுப்பினான். மந்திரத்தை அனுப்பினான்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு பலம், அது உயர்வா இருக்கும். அந்த மந்திரத்தை எல்லாம் ஒரு பலம், அவங்கிட்ட இருக்கிற பலத்தை எல்லாம் விட இன்னும் உயர்வான ஒரு பலத்தை அதில் பிரயோகித்து அந்த மந்திர பலத்தை அனுப்பினான். தந்திரம்னா என்ன? சாதாரண ஒரு நடைமுறையில தந்திரம், சரியான மந்திர தந்திரம், சரியான தந்திரக்காரண்டா அவன் அப்படின்லாம் நம்ம பேசுவோம். அப்படின்னா என்னன்னே நமக்கு தெரியாது. ஆனா நம்ம இன்னும் பெருசா தெரிஞ்ச மாதிரி தந்திரம்ங்கிற வார்த்தையை நம்ம பிரயோகப்படுத்துவோம். இல்லாத ஒரு பொருளை, அப்ப தந்திரம்னா என்ன? இல்லாத ஒரு பொருளை தந்திரத்தால், மந்திரத்தால் உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அப்படின்னா பண்டாசுரனும் என்ன பண்ணிருப்பான்? தந்திரத்தை அனுப்பினான். அப்படின் போது என்ன தனிச்சான்? இல்லாத ஒரு பொருளை இருக்கிறது மாதிரி, அதுதான் மாயை. இல்லாத ஒரு பொருளை இருக்கிறது மாதிரியாக பிரயோகப்படுத்தி மந்திர தந்திரங்களை அஸ்திரங்களாக அனுப்பினான். அப்போ இந்த மாதிரி அனுப்பினப்போ என்ன, அனுப்பும் பொழுது எல்லாரும் ஒரு சக்திகளா எல்லாரும் கீழே விழுந்தா. தூக்கம், மயக்கம் இதெல்லாம் வேற அனுப்பினா. அதனால எல்லாரும் கீழே விழுந்த போது 2 பேர் மட்டும் விழாமல் இருந்தார்கள். அவாதான் மந்திரினி, வாராகி அப்படின்னு கீழே விழுந்தவா, மீதி கீழே விழுந்தவா எல்லாரையும் அம்பாள் எழுப்பி விட்டார் அப்படின்னு. இப்ப இதெல்லாம் பார்த்தா சாதாரணமா ஒண்ணுமே இல்லாத அல்ப விஷயமா இருக்கேன், ஏதோ பெருசா இருக்கிறதா நினைச்சிருக்கே அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லாத சில விஷயத்தை எல்லாம் பார்த்துட்டு ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு ஜீவனும் சலனப்பட்டு, இப்ப என்ன பண்றது, இந்த ஜீவனை தாங்கிட்டு இந்த உடம்பு வந்திருக்கு. ஒரு ஆத்மாவும் இந்த உடம்புக்குள்ள இருக்கு. எல்லாமே சலனப்படுறது ஒண்ணுமே இல்லாத விஷயத்த பார்த்து. இப்ப ரோட்ல இப்ப ஒண்ணுமே இல்லாததான் மந்திர தந்திரமா அவன் பிரயோகப்படுத்துறான்ற ஒரு வார்த்தைய கொடுத்திருக்காரு. கண்ணுக்கு முன்னாடி தெரியுது, ஆனா அது மாயை. அது மாதிரி ஒண்ணுமே இல்லாத விஷயத்த நாம பார்க்கிறோம். இந்த ஜீவன்கள் எல்லாம், உலகத்தில் உள்ள ஜீவன்கள் ஒண்ணுமில்லாத விஷயத்த பார்த்துட்டு சலனப்படுறது, அதுதான் பிரதானம்னு நினைச்சுக்கிறது. அது நிலையற்ற விஷயம் அப்படின்னு பின்னால் போறது. அது பின்னாடிதான் தெரியுது அதெல்லாம் நிலையற்றது. முன்னாடி அவளுக்கு அது தெரியவே இல்லை. அப்படி தெரியாமல் இந்த ஓடி போய் இந்த ஜீவன்கள் எல்லாம் விழருது. அதுதான் மந்திரம், தந்திரம், யந்திரம், தூக்கம், மயக்கம் இதால விழுந்த ஜீவன்கள் அப்படிங்கிறார். இந்த விழுந்த ஜீவன்களை எல்லாம் யார் காப்பாற்றா அப்படின்னா அம்பாள் தான் காப்பாற்றா. இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? பண்டாசுரன் கதைங்கிறது ஒரு அரக்கனினுடைய கதை அல்ல. அப்ப அந்த அரக்கனை பத்தி இல்லைன்னா இந்த கதை எப்படி ஆரம்பிக்கிறது? ஆரம்பிக்கும் போது காமதகனம் நடக்கிறது, அதுல இருந்து சாம்பல், அதுல இருந்து அசுர வடிவம் மாறுது. அந்த அசுரன் தான் பண்டன்.
பண்டன் அப்படிங்கிற தனி வார்த்தையை எடுத்துக்கொண்டால் அவன் நல்லவன். அப்புறம்தான் நல்லவனே அசுரனா மாறுறான். அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த ஜீவன், இப்ப ஜீவன் ஜீவன் சொல்றா இல்லையா அம்பாள், அந்த ஜீவனாகப்படி இதுல இருந்து என்ன அர்த்தம் புரியுது? பண்டாசுர வதத்திலிருந்து நம்ம வாழ்க்கை நடைமுறையில நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? இந்த ஜீவனா இருக்கிற நாம் பிறக்கும் பொழுது நன்னாதான் இருக்கும், பிறக்கும் பொழுது நன்னாதான் இருக்கும். அப்புறம் பண்டாசுரனா அது அசுரனா மாறிடக்கூடாதுங்கிறது தான் இந்த கதை சொல்றது. நன்னா இருக்கிற இந்த ஜீவன் பரமாத்மா தன்னுடைய ஸ்வரூபத்திலேருந்து பரமாத்மா ஜீவாத்மாவை வெளிப்படுத்தும் பொழுது நல்லவனாக இருக்கிற இந்த ஜீவாத்மா பூமிக்கு வந்த உடனே பிறவி பெருங்கடல்ல மூழ்கிறது. இந்த பிறவி பெருங்கடல்ல விழுந்து அது மூழ்கும் பொழுது இங்க கிடைக்கிற எல்லா விஷயத்தையும் பார்க்கறது. பார்த்த உடனே இதுதான் சாஸ்வதம்னு அது நினைச்சுக்கிறது. நினைச்சுட்டு நாம இனிமே இதை வச்சுட்டுதான் சாதிக்கணும், இதுதான் நமக்கு எல்லாம்னு சொல்லி ஒண்ணுத்துலயும் ஸ்டெப் பை ஸ்டெப் அவன் மேல மேல போகும் பொழுது ஆணவம் வருது, அகங்காரம் வருது, மமகாரம் வருது. அதுதான் அசுரன்கிறார். அதுதான் அங்க அசுரன். அதுல சிக்கிட்டு நம்ம மாட்டிட்டு தவிக்கிறோம் இல்லையா, அதுதான் நம்ம கிட்ட இருக்கிற அசுரத்தன்மை. அப்ப நல்லவனான பண்டன் எப்படி பண்டாசூரனாக மாறினானோ அதே மாதிரி நன்னா வர ஜீவாத்மா பரமாத்மா கிட்டேந்து வர அந்த ஜீவாத்மாவாகப்பட்டது இதே மாதிரி அகங்காரம் மமகாரம் எல்லாத்தையும் வச்சுண்டு இது என்ன பண்றது? ஆணவம் இல்லாதாலையும் இது அசுரத்தன்மையை கொண்டு சேர்த்துக்கிறது. இந்த அசுரத்தன்மை போகணும்னா இது என்ன பண்றது? இந்த அசுரம் அப்ப பண்டாசுரம் தானே ஆயுதத்தை பிரயோகம் பண்றான். அதே மாதிரி நம்ம கிட்ட உட்கார்ந்துக்கிற இந்த அசுரத்தன்மை எப்படி ஆயுதத்தை பிரயோகம் பண்றது? தூக்கம் மயக்கம்ங்கிறார் முதல்லயே. அவர் மந்திர தந்திரத்துக்கு ஃபர்ஸ்ட் போகல, தூக்கம் மயக்கம் அப்படிங்கிறார். எப்படி பார்த்தா எல்லாருக்குமே அந்த தூக்கம் மயக்கம்ங்கிறது தான் சொல்லணும். முதல்ல தாமச குணம் தான். ஃபர்ஸ்ட் அப்படியே தூக்கம், அப்படியே கொஞ்சம் தூக்கத்துல இருப்பான், மயக்கத்துல இருப்பான். இப்படி இன்னும் கொஞ்சம் தூங்கலாமா, ஒரே ஒரு 5 நிமிஷம் தூங்கிக்கலாமா அப்படின்னு தோன்றுவது சலனம். இந்த மாதிரி ஒரு சலனம் ஏற்படுறது. இது என்ன பண்றது? இந்த 5 நிமிஷம் தூங்கிட்டு எழுந்துக்கலாமே அப்படின்னும் போது நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாத்துலயும் நமக்கு தடை வருது. எல்லாத்தையும் நம்மளால செய்ய முடியல கரெக்டா. அதே மாதிரி மந்திர தந்திரத்தை பண்டாசுரன் பிரயோகிச்சான்னு பார்த்தோம். அப்ப மந்திர தந்திரம்னா என்ன? ஏற்கனவே அவன் சொன்னான், இருக்கிறமா இல்லாத ஒரு பொருளை இருக்கிற மாதிரி நினைச்சுட்டு பிரயோகப்படுத்துறது. அப்ப இல்லாத ஒரு பொருளை இருப்பது போல் நினைத்து கொண்டு அதுதான் மாயைன்னு அந்த கடல்ல சம்சார சாகரத்துல நாம குதிக்கிறோம். அதுதான் மந்திர தந்திர அஸ்திரம். இதுதான். அப்ப தூக்கமும் மயக்கத்தையும் பார்த்தா சின்ன சின்ன விஷயமா தான் தெரியும். இந்த தூக்கம் மயக்கம் சேச்சா அதை விட இது சின்னதா தான் இருக்கு தூக்கமும் மயக்கமும் அப்படின்னா இந்த சின்ன விஷயங்கள் தான் பெரிய விஷயத்துக்கே அடிகோல்றது. என்ன காத்தால் நாம இன்னைக்கு 5 மணிக்கு எல்லாம் கரெக்டா எழுந்து எல்லா வேலையும் வச்சுக்கிட்டோம், சீக்கிரமா செஞ்சிடணும், பிளான் பண்ணிட்டு நைட்டு படுப்போம். மணி 5 ஆயிடுத்தா இன்னும் அலாரமே அடிக்கலையே, 4:45 கூட முடிச்சுப்போம். 5 ஆயிடுத்தா இன்னும் அலாரம் கூட அடிக்கவே இல்லையா, இப்படி எல்லாம் நினைச்சுப்போம். 4:50 ஆன உடனே சரி இப்ப அலாரம் அடிச்சு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எழுந்துக்கலாம், கொஞ்சம் கண்ணை சொக்கற மாதிரி இருக்கு அப்படின்னு இந்த இருக்கிற அலாரத்தை கட் பண்ணிட்டு படுத்துருவோம். நாமளுக்கே நம்ம தான் இப்பயே முயற்சிட்டோமே எழுந்துடலாம் நம்மளே கரெக்டானு. ஆனா என்ன பண்ணுவோம்? இந்த 5 நிமிஷம்னு தள்ளிண்டே போயிடும். அப்போ அன்னைக்கு சாயந்தரம் நம்ம பண்ணின நம்ம யோசிச்ச வேலையெல்லாம் கரெக்டா பண்ணமான்னா அரைக்குறையா இருக்கும், பர்ஃபெக்டா பண்ணி இருக்க மாட்டோம். கடைசியில ராத்திரி என்ன நினைப்போம்? ஒரு 5 நிமிஷம் சோம்பேறித்தனப்படாம இருந்து காலத்தால எழுந்திருந்தோம்னா இதெல்லாம் கரெக்டா கிளீனா பண்ணிருக்கலாம் இல்லையா அப்படின்னு தோணும். இதுதான் அந்த தூக்கத்தில். இது சாதாரணமா நடக்கிற விஷயம் இல்ல. இது எங்கேயோ பல பெரிய விஷயங்களுக்கு அந்த தூக்கத்தின் விளைவாக பலவற்றை நாம் இழந்திருக்கிறோங்கிறத காட்டுறதுக்காக இதை சின்னதாக கொண்டு இங்கு கோடிட்டு காண்பிக்கப்படுகிறது. அதாவது இந்த சின்ன சின்ன சலனங்கள் எங்கேயாவது வெளியிலே இருந்து நமக்கு வரணுமா அப்படின்னா அதெல்லாம் இல்ல. யாரோ லட்சம் ரூபாய் கொடுத்திருப்பா, கோடி ரூபாய் கொடுத்திருப்பா, அதெல்லாம் போயிடுது. அதெல்லாம் இல்லவே இல்லை. எல்லாமே நம்ம கிட்டத்தான் இருக்கு. சாதாரணமா சின்ன விஷயத்துக்கு டே டு டே லைஃப்லயே நம்ம கொஞ்சம் மாறினாலும் அது தடம் புரண்டு எங்கேயோ போயிடுறது. இப்போ இந்த சலனங்கள் இதெல்லாம் நம்ம என்ன ஏன் இப்படி ஒரு சலனங்கள்லாம் நமக்கு வருது அப்படின்னா எதையோ ஒண்ண பார்க்கும் பொழுது உண்டாகக்கூடிய அட்ராக்ஷன் எது மேலையாவது. இது எல்லாத்துக்குமே பொருந்தும், எது எடுத்துட்டாலும் பொருந்தும். இன்னைக்கு நம்ம இந்த ஒண்ணுமே இல்ல, ஒரு தூங்கிட்டோம் எழுந்தோம், காத்தாலும் எழுந்து இதை படிச்சிடணும் அப்படின்னு சின்ன பசங்களா தான் நினைக்கும். நமக்கு ஒர்க்கு சின்ன பசங்க 7வது 8வது படிக்கிற 11th 12th படிக்கிற பசங்க இந்த மாதிரி குழந்தைகள்லாம்
கொஞ்சம் லேட் ஆச்சா, ஐயோ இன்னைக்கு படிக்கிற பாடத்தை நம்ம படிக்கவே இல்லையே, இந்த ஹோம்ஒர்க்கை காத்தால எழுதலாம்னு நினைச்சுவேன், எழுதவே இல்லையே, இப்படின்னு கண நேர சலனம் 5 நிமிஷத்தால எல்லாம் போகிறது. இந்த சலனம் தான் உறக்கம், மயக்கம், தந்திரம் அப்படின்னு பண்டாசுரன் அனுப்பின அஸ்திரங்கள். அப்போ இதுக்கெல்லாம் ஆட்பட்டு எல்லாரும் விழுந்தாலும் விழாத 2 பேர் இருக்காளே, அவ யார்? விழாத இருக்கிற அந்த 2 பேர் மந்திரினி தந்திரினி, இவா 2 பேர் மட்டும் யார் அப்படின்னு பார்த்தா, எப்படி இவா மட்டும் தப்பிச்சா அப்படின்னு பார்த்தா, இவா எங்க இருந்து வந்தாங்கிறது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கணும். ஏற்கனவே நம்ம முன்னாடி கிளாஸ்ல நம்ம சொல்லியிருக்கோம், இந்த மந்திரினியும் வாராகியும் எங்கிருந்து வந்தார்கள். இந்த மந்திரினி அப்படிங்கிறவ இச்சுக்கோதண்டத்திலிருந்தும் வாராகிங்கிறவ பஞ்சபானத்திலிருந்தும் வந்தாள். இது 2 எங்க இருக்கு? அம்பாள் கையில் இருக்கக்கூடியது. அப்ப இது என்னன்னா பொறிகள், 5 இன்னொன்னு, இந்த 5 மனசு கட்டுப்படுத்தினால் எல்லாம் சரியாக இருக்கும். அப்ப இந்த 5 பொறிகளையும் எப்படி கட்டுப்படுத்துறது? அப்ப என்ன, அதுக்கு ரொம்ப ஈஸியான வழி. அது என்னன்னா, இத்தனையும் கொண்டு போய் அம்பாளுடைய பாதத்துல போட்டுடு, அவ்வளவுதான். எந்த சலனத்துக்கும் நீ ஆட்படாமல் இருப்பாய். இதுவா 2 பேர் மட்டும் எப்படி அப்படி இருந்தா அப்படின்னா, 5 பொறிகள் மனது இதை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னா, எல்லாத்தையும் கொண்டு அம்பாளோட பாதத்துல போட்டுட்டா எந்தவித கவலையும் இல்லை. சக்தியை நமக்கு கொடுக்கறதாக அவளை இருக்கிறதுனால அவளுக்கு சக்தின்னு ஒரு நாமமே இருக்கு. சரி அம்பாள்கிட்ட போனா போட்டுட்டா அவ என்ன பண்ணுவா அப்படின்னு பார்த்தா, அவதான் ரெஸ்பான்சிபிலிட்டி கடைசியில எல்லாத்துக்கும். நாம தான் அவகிட்ட விட்டுட்டு நாம இனிமே ஃப்ரீயா இருக்க போறோம். எல்லாத்தையும் அவ பாத்துப்பான்னு அவளுடைய பாதத்துல விட்டுட்டு அவளே கதின்னு இருக்க போறோம். விட்டுட்டு திருப்பி நம்ம அந்த லெவலுக்கு அலைய போக கூடாது. திருப்பி சலனப்படாம இருக்கணும். அவளுடைய பாதத்துல கொண்டு போட்டுட்டோம்னா இது எல்லாத்துக்கும் பொறுப்பு அவ ஏத்துக்கிறா. இந்த சின்ன தூக்கம், சின்ன மயக்கம், இதெல்லாத்துல இருந்தும் நாம கொஞ்சம் கொஞ்சமா சமாளிச்சுப்போம். இப்படி மீறி வந்துட்டே இருக்கச்சு திரும்ப இன்னொரு யந்திரத்தை அவன் அமைச்சானே, அது என்ன? இது ஓகே, இந்த 5 அஸ்திரம் என்னங்கிறது தெரிஞ்சு போச்சு. நம்ம வாழ்வியல்ல இருந்து நம்ம எப்படி நமக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கு விக்ன யந்திரம்னு ஒண்ணு அம்சம். அந்த விக்ன யந்திரம் என்னன்னா, நம்ம எதப்பட்ட போனாலும் ஏதாவது ஒண்ணு தடை வந்துட்டே இருக்கும். எதை செய்ய போய் என்னால எதுவுமே முடியல, எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை வருது, எல்லாத்துக்கும் ஒரு தடை வருது. சரி, இந்த விக்ன யந்திரம்னு அவன் அம்சானே, இந்த விக்ன யந்திரம் எங்கே இருந்து அவனுக்கு கிடைச்சது பண்டாசுரனுக்கு அப்படின்னு பார்த்தா, அவன் தவம் பண்ணி 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 மகேஸ்வரன் கிட்ட இருந்தே அதை வாங்கிட்டு இருக்கான். பரமேஸ்வரன் கிட்ட இருந்தே அதை வாங்கிட்டு இருக்கான். அதே விக்ன யந்திரம் மந்திரணியையும் வாராகியையும் இது பண்ண முடிஞ்சுதானா? முடியாது. அது வந்திருக்கிறது யார்கிட்ட வந்திருக்கு? பரமேஸ்வரன் கிட்ட இருந்து. அப்ப அத அவன் விடுறான்னு பார்த்த உடனே இந்த மந்திரணியும் வாராகியும், அச்சுச்சோ இது பரமேஸ்வரன் கிட்ட இருந்து வந்திருக்கு, பரமேஸ்வரனை வெற்றி கொள்றதுங்கிறது இப்ப நாம செய்யக்கூடாது, அது அம்பாளுக்கு மட்டுமே உரித்தானதுன்னு ஓடி போய் கிடுகிடுன்னு அம்பாள் கிட்ட சொல்கிறாள். அப்பதான் அம்பாள் என்ன பண்றான்றது அந்த ஸ்டோரி தெரியும். அவள் திரும்பி புன்னகையால ஏற்கனவே பரமேஸ்வரனை பார்த்த பொழுது அந்த புன்னகையில் உதித்தவன் இது விநாயகன்னு தெரியும். அந்த குழந்தை அங்கே விளையாடி கொண்டிருக்கிறது, அதை அனுப்புகிறார். அந்த குழந்தையின் மூலமாக இந்த விக்ன யந்திரம் முறிக்கப்பட்டதுன்னு நம்ம அந்த ஸ்டோரியில பார்த்துட்டோம். அப்போ நமக்கு மீறின விஷயங்கள், அதாவது இந்த தந்திரினியாலையும் மந்திரினியாலையும் வாராகியாலையும் நடக்க முடியாத விஷயங்கள், அதான் நமக்கு நம்மளுடைய டே டு டே லைஃப்ல பல தடைகள் வந்து கொண்டிருக்கும் பொழுது, நம்மால முடிக்க முடியலன்ற பிரச்சனை நமக்கு வரும் பொழுது, நீதான் என்னை காப்பாத்தணும்னு சொல்லி மனப்பூர்வமா அவளை போய் பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா, யாரு? வாராகியும் மந்திரினியும் போய் அம்பாளை போய் பிரார்த்தனை பண்ணிண்டா மாதிரி நாமும் ஸ்ரத்தையாக மனப்பூர்வமா நீயே கதின்னு போய் நின்னுட்டா, அவ அந்த பிரச்சனையோட எதிர்க்க நின்னு நம்மளுடைய பிரச்சனையை தீக்கிறதுக்காகவே அம்பாள் புதுசா ஒண்ணு சிருஷ்டிப்போ அப்படிங்கிறா. சிருஷ்டிச்சு உன்னுடைய எல்லாத்தையும் அவ தகர்த்து எரிஞ்சிருவோம். இததான் தீதும் நன்றும் பிறர் தர வரா. யாரும் வெளியில போய் நம்மளுக்கு ஒருத்தரும் கொண்டு வந்து கொடுக்க போறது இல்ல, எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. நம்மளுடைய கர்மா பலன் நாம அனுபவிக்கிறோம். இதெல்லாம் நாம ஃபேஸ் பண்றதுக்கு நமக்கு யாருடைய உதவி வேணும் அப்படின்னா, இந்த பண்டாசுரன் கதை நமக்கு சொல்லி கொடுக்கறது என்ன அப்படின்னா, அம்பாளை நீ பிடிச்சுக்கோ. அப்ப அவள் பதிலுக்கு பதில் இத்தனையும் முடிச்சுட்டு கடைசியில அம்மா நீதான் சரண்னு கால்ல விழுந்தாச்சு. விழுந்த குழந்தைக்கு என்ன வேணும்னாலும் பண்ணுவா தாய். அவளே பிரத்யஸ்திர வர்ஷினி, அஸ்திரங்களாகவும் ஆயுதங்களாகவும் உள்ள பிரச்சனைகளை மாற்று அஸ்திரங்களை பொழிந்து, அப்படின்னு அஸ்திரத்தாலதான் பொழிவுளோ என்ன பண்ணுங்களோ, எனக்கு இப்படி இருக்கு, இந்த மாதிரி அஸ்திரங்கள்லாம் என்ன தாக்குறதுன்னு போது
மேலும் அதற்கு பதில் அஸ்திரங்களை பொழிந்து நம்மளை எல்லாம் அவள் காப்பாற்றுவாள். சரி, இதெல்லாம் வந்தது பண்டாசுரன் கதையில. எல்லாத்தையும் மந்திரினி இருந்தா, வாராகி இருந்தா, விக்னேந்திரம் வந்தது, விநாயகர் வந்தார், அம்பாள் இருந்தா, பரமேஸ்வரன் இருந்தா, பண்டாசுரன் இருந்தா, அஸ்திரங்கள் வந்தது. ஓகே, இது எல்லாத்துக்கும் நமக்கு புரியுது. இதுல இன்னொரு கேரக்டர் வருது. அது என்ன அப்படின்னு பார்த்தா பாலா. இந்த பாலா எங்க 9 வயது குழந்தை எங்கே வந்தது? திடீர்னு பாலாவை அலங்கரித்து அனுப்பினாள் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ பார்த்தோம். போருக்கு அனுப்பி வச்சாளே. அப்போ இந்த கேள்வியை யார் கேட்கிறா அப்படின்னா, இதெல்லாம் பண்டாசுரன் அப்ப வந்து இத மாதிரி விளக்கங்கள் அப்ப கொடுத்துட்டு இருந்திருக்கா இந்த பண்டாசுரன் கதைய. ஏன் இது சொல்ல வரேன்னா, இந்த கொஸ்டினை கேட்டது யார் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரேன் நான். இதெல்லாம் சொல்லி முடிக்கிறச்சு. இந்த பாலா யார்? 9 வயது குழந்தையான இந்த பாலா யார்? அவளையும் தானே போருக்கு அனுப்பினா அப்படின்னு கேட்டது யாருன்னா, சங்கர பரம்பரையில் வந்த ஒருத்தர் அதை பத்தி கேள்வி கேட்டார். சங்கராச்சாரியார்னு தெரியறதே தவிர அவர் பேர் என்ன அப்படிங்கிறது தெரியல. அவர் கேள்வி கேட்டார். அவருக்கு இது என்னன்னு தெரியணும். அவர் கேள்வி கேட்கும் பொழுதுதான், காரணம் எல்லாம் தேவையில்லை இல்லையா, நமக்கு மகான்கள் கேள்வி கேட்டு அதுக்கு நமக்கு பதில் கிடைச்சிருக்குனாலே எப்பேற்பட்ட பாக்கியம் நமக்கு. அப்ப அந்த ஆச்சாரியார் கேட்ட கேள்வி இதுதான். என்னன்னு கேள்வி கேட்கிறாருன்னா, ஸ்ரீபுரத்துக்கு ரைட்டு காமேஸ்வரி வந்தாள், காமேஸ்வரனை திருமணம் பண்ணிட்டா, ஸ்ரீபுரத்துக்கு போனா ரைட்டு. திடீர்னு எங்கே இருந்து 9 வயது பாலா வந்தாள்? அப்ப யோக சாஸ்திரத்தில் இந்த பாலாவுக்கு ஒரு விளக்கம் இருக்கு. இப்ப லலிதா பாக்கியானம் என்ன சொல்றதுன்னா, பாலாவுக்கு விதவிதமா அலங்காரம் பண்ணி நெற்றியில திலகமிட்டு போர்க்கவச்சம் எல்லாம் போட்டு அனுப்பினாளாம். அது குழந்தையாச்சே, போர்முனைக்கு போறதேன்னு கலங்கினாளாம் அம்பாள். அப்ப பாலாவை பற்றி அம்பாள் கலங்கரா. பாலாவை குழந்தைய அனுப்பிச்சு வச்சுட்டு, ஐயோ அதுக்கு போருக்கு போறதே குழந்தை அப்படின்னு அவ பயப்படுறா. மந்திரினியும் வாராகியும் அங்கேருந்து வந்து, அம்மா பாலா இப்படி எல்லாம் சண்டை போட்டா, குழந்தை பாரு இது பண்ணி ஜெயிச்சுட்டா அப்படின்னு விவரங்களை வந்து சொல்லும் பொழுது சந்தோஷப்பட்டாள். அந்த சண்டைக்கு பாலாவுக்கு எதிர்க்க யார் அமைச்சான்? பண்டாசுரன் அவனுடைய 30 பையன்களை அமைச்சான். பாலா வீழ்த்தினாள். சரி, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? திரும்பவும் அந்த பாலா எங்கேருந்து வந்தாள்? நீங்க இதை மட்டும் சொல்றேன்னு கேட்கிறா அவ. கேட்டதுக்கு, நம்ம ஆசைகளை எல்லாம் அடக்கும் போது, நம்மளுடைய ஆசை, நமக்கு எத்தனையோ காமம் இருக்கு, அத்தனை ஆசைகள் விருப்பங்கள், அது எல்லாத்தையும் நம்ம மனசுக்குள்ள போட்டு அடக்கும் போது தற்காலிகமா எல்லாம் என்ன ஆறுது? சாம்பல் ஆயிடுறது. காம தகனத்தில் மன்மதன் அங்க சாம்பலானான். ஆனா பின்னாடி வேறு வடிவத்தில் தோன்றா மாதிரி பண்டனாக தோன்றினான். அத மாதிரி நமக்கும் அடக்கப்பட்ட ஆசைகள் வக்கர வடிவம் பெற்று அதிலேருந்து மேலும் பல வக்கரங்கள் பண்ட புத்திரர்கள் மாதிரி எழும். அந்த அடக்கி நம்ம வைக்கிறப்போ அதே மாதிரி வக்கர புத்தியில அது எழுந்துண்டு பண்டனாக வந்து பண்ட புத்திரர்களாகவும் எழும். இதை அழிக்கவே அம்பாள் பாலாவை அனுப்பினாள். நம்ம மனசுக்குள்ள திருப்பி அந்த எல்லாத்தையும் வர ஏதேதோ ஆசைகள்லாம் வருது, அதை அடக்கும் பொழுது அது போயிடுறது. திருப்பி பண்டாசுரன் மாதிரி ஒரு அரக்கன் வருது. அப்புறம் திருப்பி வக்கரம் அதிகமாறுது. பல வக்கரங்கள் வரும்போது பண்ட புத்திரர்கள் வருது. அந்த பண்ட புத்திரர்கள் மாதிரி இருக்கிற வக்கரங்களை அழிப்பதற்கு அம்பாள் பாலாவை அனுப்பினாள். சரி, சாஸ்திரப்படி திரும்பவும் இந்த பாலா யாருன்னு கேட்டா, இங்கதான் பாயிண்ட்டுக்கு வரார். பாலா என்பவள் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் உள்ளே இருக்கும் ஜீவன். ஒவ்வொரு ஜீவனும் பாலா. அம்பாளுடைய குழந்தை பாலா திரிபுர சுந்தரி அப்படின்னா, அம்பாளுடைய குழந்தைகளாக இருக்கும் அத்தனை ஜீவன்களும் பாலா திரிபுர சுந்தரி. எல்லா ஜீவன்களையும் பத்தி அவ கவலைப்படுறா. பண்டாசுரனை எதிர்த்து யுத்தம் நடக்கிறதுன்னா, அந்த யுத்தம் எங்க நடக்கிறது? அதுக்கு பிளேஸே சொல்லலையே. குருக்ஷேத்திர யுத்தம் அப்படிங்கிறா. அதுல இளந்திரி ராமராவண யுத்தம் இலங்கையில நடக்கிறது. கந்த பெருமானுக்கும் சூரபத்மனுக்கும் யுத்தம் வீரமகேந்திரபுரத்துல நடக்கிறது. ஆனா பண்டாசுர யுத்தம் எங்க நடக்கிறது? அதுக்கு இடமே சொல்லவே இல்லையே. அம்பாளோ ஸ்ரீபுரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. யுத்தம் நடந்ததுங்கிறா, பண்டாசுரன் வீழ்ந்தான்ங்கிறா. எங்க நடந்தது தெரியல. அப்போ சண்டை எங்க நடக்கிறதுன்னு சொல்லப்படல அப்படின்னா, தனித்தனியா ஒவ்வொரு ஜீவனும் எங்க இருக்குன்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அப்ப பாலா திரிபுர சுந்தரியாக இருப்பவள் இந்த ஜீவன். அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லவே முடியாது. மொத்தத்துல இந்த பூலோகம் முழுவதும் இருக்கிறது. பூலோகத்துல சண்டை நடந்ததுன்னு வேணா சொல்லலாம் அப்படிங்கிறது. இப்ப இந்த ஜீவன் சண்டைக்கு போகும்போதுதான் ஜீவனான தமக்காக, அதாவது வக்கரத்தை மனசில் வளர்த்து கொள்ளாமல் இருக்கணும் அப்படின்னா, அம்பாள் வளர்த்துக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அம்பாள் என்ன பண்றா? இந்த ஜீவன்களை தயார்படுத்தி அனுப்புறா. வாழ்க்கை போராட்டம், அந்த போராட்டத்துக்கு அனுப்புறா. அப்படி அனுப்பிட்டு அம்பாள் கவலைப்பட்டு இருக்கா.
வாழ்க்கையே போர்க்களம், வாழ்ந்துதான் காட்டணும். அவ அனுப்புறது அதுதான், அததான் சொல்லி அனுப்புறா. போர்க்களம் மாறலாம், போர்கள் தான் மாறுமோ அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு புத்தி புகட்டி அதை அனுப்புறான்னா நாம தான் அது எல்லாமே. அப்படி அனுப்பும் பொழுது இந்த குழந்தை சரியா அமிச்சாச்சு, இங்க உட்காந்துருக்கா, ஐயோ குழந்தை சரியா சண்டை போட்டுதா, என்ன பண்ணிட்டு, ஐயோ பாவம் அப்படின்னு நினைச்சுட்டு கவலைப்படுறாளே இந்த இந்த இடத்துல அம்பாளுக்கு கவலையா? அம்பாள் கவலை கூட கொடுவாளான்னு? அம்பாளுக்கு துக்கம்னு ஒண்ணு இருக்கான்னு அப்படின்னு அவளுக்கு துக்கம்ங்கிறது கிடையாது அப்படிங்கிறதுக்கு ஒரு திருநாமம் பின்னாடி வரப்போகுது இதே லலிதா சஹஸ்ரநாமத்துல. ஆனால் அம்பாள் கவலைப்பட்டாள் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல இருக்கு. அம்பாளுக்கு கவலை உண்டா அப்படின்னு கேட்டா ஆதிசங்கரர் அவருடைய ஸ்லோகங்கள்ல இதை எழுதும் பொழுது அவளை வர்ணிக்கிறார். வர்ணிக்கும் பொழுது எப்படி வர்ணிச்சுட்டு வர்றாருன்னா அவளுடைய புருவம் நெறிந்திருந்ததுன்னு வர்ணிக்கிறார். இப்ப புருவம் நெறிஞ்சிருக்குன்னா என்ன காரணத்துல நெறிஞ்சிருக்கோம்? ரெண்டே காரணம். ஒண்ணு வருத்தப்படும் பொழுது நெறிஞ்சிருக்கும் புருவம், அப்படியே புருவம் நெறிஞ்சிருந்தது, அப்ப கோபம் வரும் பொழுது நெறிஞ்சிருக்கும். இன்னொன்னு கவலைப்படும் பொழுது நெறிஞ்சிருக்கும். ரொம்ப யார் மேலேயா கோபம் வந்துடுச்சுன்னா அப்படி புருவத்தை நாமளே நெறிப்போம். அது மாதிரி கவலையா இருந்தாலும் அந்த புருவம் நெறிஞ்சிருக்கும். அந்த சமயத்தில் தான் மந்திரினியும் வாராகியும் போராளாம், போய் நல்ல செய்தி சொல்றா. மனசும் இந்திரியங்களும், மனசு இந்திரியம் அது ரெண்டும் தான் அவள்கிட்ட போறது. அது இச்சுதண்டமும் புஷ்பபானமும் போய் அம்மா எல்லாம் சரியா சண்டை போட்டோம், நாங்க எல்லாரும் ஜெயிச்சிட்டோம் போய் சொல்றா. சலனத்தை மனச்சலனங்களை எல்லாம் எதிர்த்து நாங்கள் வெற்றி கொண்டு விட்டோம் அப்படிங்கிற செய்தி அவளுக்கு கிடைக்கிறது. இந்த கூற்று மனமும் இந்திரியங்களும் அம்பாள் கிட்ட போய் சொல்றது. அப்ப அவள் காலடியில் போய் எல்லாம் தஞ்சம் அடைந்தால் எல்லாவற்றையும் வெற்றி எல்லா சலனங்களையும் வெற்றி கொள்ளலாம். கடைசியில எல்லாரும் சண்டை போட்டு முடிச்ச அப்புறம் பண்டாசுரனை விரட்ட முடியலன்ற அந்த ஸ்டேஜ், பண்ட புத்திரர்களை தான் எல்லாம் பண்ணியாச்சு. வரும்பொழுதுதான் அம்பாளே எதிர்க்க வராங்கிறத நம்ம பார்த்தோம். நம்மையும் மீறி இது மட்டும் எதுக்கு? அப்ப இவாளாலெல்லாம் அவனை ஒண்ணும் பண்ண முடியலையா அப்படின்னு கேட்டா, நம்மளையும் மீறி ஏதோ ஒரு பிரச்சனை இந்த மனசை கட்டுப்படுத்தி இத்தனையும் பண்ணின பிறகும் ஒரு பிரச்சனைன்னு நமக்கு இருந்தால் சாட்சாத் பரமேஸ்வரி அவள் பாதத்தை நாம புடிச்சுட்டோம்னாக்க கட்டாயம் அவளே புறப்பட்டு வருவாள். அப்படி புறப்பட்டு வருபவள் எப்படி எல்லாம் வரப்போறா அப்படிங்கறதான் நாம இனிமே பார்க்க போறோம். ஹரநேத்ராக்னி சந்தக்த காம சஞ்சீவனௌஷதிஹி ஸ்ரீமத் வாக்பவ கோட்டைக ஸ்வரூப முக பங்கஜா. ஹரனாக இருக்கும், ஹர நேத்ர அக்னி, ஹரி ஹரன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஹரனாக இருப்பவன் இருக்கும் பரமேஸ்வரன், அவனுடைய கண்ணு, அந்த கண்ணு அவனுடைய கண்ணு எது? நெற்றிக்கண். நெற்றிக்கண்ணிலிருந்து தீப்பொறி பற்று மன்மதன் பஸ்வமானான். சந்தக்த காம சஞ்சீவன் ஔஷதிகி, அந்த பஸ்மமான மன்மதனுக்கு ஔஷதமாக, ஔஷதம்னாக்க மருந்து, சஞ்சீவன ஔஷதமாக, காம சஞ்சீவன ஔஷதிகி, காமன் மறுபடியும் உயிர் பெற்று விடக்கூடியது போல, அவன் திரும்பவும் உயிர் பெற்று விடக்கூடியது போல அவனுக்கு மருந்தாக இருந்தாள், அவனுக்கு ஔஷதமாக இருந்தாள். அவன் கையில இருந்த அவள், காமன் கையில என்னென்ன அஸ்திரங்கள் வச்சுட்டு இருந்தானோ அதையேதான் இவ்வளவு வச்சுட்டு இருந்தா. அவன் நிச்சுக்கோதண்டம் வச்சுட்டு இருந்தான், புஷ்பபானம் வச்சுட்டு இருந்தான், இவ்வளவு வச்சுட்டு இருந்தா. அப்ப ரெண்டு பேருக்கு அதனால அவனுக்கு உயிர் கிடைச்சதுன்னு ஒரு அந்த அஸ்திரங்களை அம்பிகளை தானும் வச்சுட்டு இருந்தா, உயிர் அவனுக்கும் கிடைச்சது. ஆனா ரெண்டு பேரும் ஒரே ஆயுதங்களை வச்சுட்டு இருக்காளே, அப்ப ரெண்டு பேருமே உண்மைதானா அப்படின்னா இதுல ஒரு சின்ன வித்தியாசம், சூக்ஷ்மமா ஒரு வித்தியாசம் இருக்குங்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தா, மன்மதனுக்கு காமன் என்று பெயர், அது எல்லாருக்கும் தெரியும். அம்பாளுக்கு காமேஸ்வரியும் ஒரு பெயர், அதுவும் எல்லாருக்கும் தெரியும். ஈஸ்வரம் என்றால் தலைமை பொறுப்பு, அதுவும் தெரியும். இப்ப சாதாரணமா ஒரு விருப்பமோ ஆசையோ இருக்கும் பொழுது அது காமம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப அந்த காமத்திற்கு அதிபதி மன்மதன், அதனால் அவன் காமன் அப்படின்னு பேர். அப்ப இந்த காமேஸ்வரி அந்த காமத்தை அடக்கி ஆள்பவள், ஒரு கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கவள். ஒரு ஆசை தரிகட்டு போக கூடாது, எதுவுமே ஒரு அளவோட இருக்கணும். சோ அது ஒரு கண்ட்ரோலில் வைத்துக் கொண்டு இருப்பதால் அவள் காமேஸ்வரி. அதனால்தான் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வில்லு, ஒரே மாதிரி அம்பு எல்லாம் வச்சுட்டு இருந்தாலும் இரண்டு பேருக்கும் உள்ள ஒரு சின்ன வித்தியாசத்தை அது சொல்கிறது. காம சஞ்சீவன். இப்ப கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படின்னா என்னன்னா, எல்லாருக்குமே தெரியும், பிரம்மாஸ்திரம், நாராயணாஸ்திரம், பசுபதாஸ்திரம். பிரம்மாஸ்திரம் பிரம்மன் மீது தவம் பண்ணதுனால கிடைக்கிறது, நாராயணாஸ்திரம் நாராயணன் தவம் பண்ணும் போது கிடைக்கிறது, பசுபதாஸ்திரம் சிவனை தவம் பண்ணி கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி யார் யாரெல்லாம் வாங்கிட்டான்னு தெரியும். ராமராவண யுத்தத்துல எல்லாம் இது எல்லாமே யூஸ் ஆச்சு
அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் யார் எதை பிரயோகப்படுத்தினார்கள், அதை பிரயோகம் ஒழுங்காகப்படுத்தவில்லை என்றால், ஒரு அஸ்திரத்தை ஒழுங்கா பிரயோகப்படுத்தணும், அதை பிரயோகப்படுத்தலைன்னா திருப்பி அவளுக்கே அது கெடுதலை கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லாமும் இருக்கு. அப்படிங்கிற மாதிரி நாராயணாஸ்திரத்தை படுத்தும் போது நான் அது என்ன பண்ணும், யார் கையில ஆயுதம் வச்சுருக்காளோ அவளை தாக்கும். அதனால எல்லாரையும் என்ன சொல்லி கொடுத்தாரு கிருஷ்ணன், எல்லாரும் ஆயுதங்களை கீழே போட்டுருங்கடா அப்படின்னு. அவரும் எல்லாத்தையும் கீழே போடப்பாது, அவர் எல்லாத்தையும் அந்த நாராயணாஸ்திரம் வந்தது, சுத்தி வந்தது, நமஸ்காரம் பண்ணி வைகுண்டத்துக்கே திரும்பி போயிடுது. அதே மாதிரி பிரம்மாஸ்திரத்தை ராமராமன யுத்தத்தில் லக்ஷ்மணன் கையில் எடுக்கும் பொழுது ராமன் போய் அவனை லக்ஷ்மணனை கண்ட்ரோல் பண்ணி இந்த பிரம்மாஸ்திரத்தை இப்ப எடுக்காதுன்னு சொல்லும் பொழுது, அப்ப கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு ஆள் அந்த இடத்தில் தேவைப்பட்டது. அந்த மாதிரி ஒரு இடத்துலயும் அந்தந்த இடத்துல அந்த கண்ட்ரோல்ன்றது ஒண்ணு இருக்கு. அந்த கண்ட்ரோல்ங்கிற அதிகாரத்தின் கீழ்தான் அம்பாள் இந்த இடத்தில் வருகிறாள் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. ஸ்ரீமத் வாக்பவ கூட்டைக ஸ்வரூப முகபஞ்சகா. அம்பாளை இவ்வளவு நாளி நம்ம ஸ்தூல ரூபமாவே பார்த்துன்னு வந்துட்டோம், வெளி தோற்றத்திலேயே அவளை பார்த்துன்னு வந்தாச்சு. சூக்ஷ்ம ரூபம் அம்பாள் எதில் இப்ப இருக்கா அப்படின்னு தெரியுதுன்னா, இப்ப நம்ம சொல்ற மாதிரி 1008 நாமங்கள், இந்த நாமங்களுக்குள் அம்பாள் இருக்கிறாள். அவ எப்படி இருக்கிறா அப்படின்னா மந்திரபூர்வமாக அவளுடைய வடிவம் இப்ப சொல்ல போறா. அதுதான் ஸ்ரீமத் வாக்பவ கூட்டைக ஸ்வரூப முக பஞ்சகா. வாக்பவ கூட்டம் அப்படின்னா அவளுடைய முகத்தாமரை. இது எப்படி வருது அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்ரீவித்யா மந்திரத்தில் முக்கியமானது பஞ்சதசி, பஞ்சதச அக்ஷரி, பஞ்சதசாட்சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. இத குருமுகமா உபதேசம் பண்ணி இது பண்ணிக்கிறவாளுக்கு இன்னொரு மந்திரமும் சேர்த்து சோடசி அப்படின்னு, சோடசாட்சரி அப்படின்னு சொல்றது உண்டு. பஞ்சதசிய 3 பாகமா 3 பார்ட்டா பிரிச்சா, முதல் பாகத்தை 5 அக்ஷரம், அது வாக்பவ கூட்டம். 2வது பாகம் காமராஜ கூட்டம், அது 6 அக்ஷரம். 3வது பாகத்தில் 4 அக்ஷரம், அது சக்தி கூட்டம்னு 3 பாகங்களாக அம்பாளினுடைய திருவடிவாக, இந்த எழுத்துல இருக்க அம்பாள் திருவடிவாக இருக்கிறாள். அந்த வடிவத்தை அந்த மாதிரி வர்ணிக்கிறது உண்டு. வாக்பவ கூட்டம், ஸ்ரீமத் வாக்பவ கூட்டைக, வாக்பவ கூட்டைக ஸ்வரூப முக பங்கஜா. அந்த தாமரை போன்ற முகம் இருக்குல்ல, அதுதான் அவளுடைய வாக்பவ கூட்டம். ஏன் ஸ்ரீமத் வாக்பவ அப்படின்னு பார்த்தா அவளினுடைய முகத்தை வர்ணிப்பதால், அம்பாளினுடைய முகம் முக பங்கஜா தாமரை போன்ற முகமாக இருக்கிறதுனால அந்த ஸ்ரீங்கிற அடைமொழியை அங்க போட்டிருக்கா. லலிதாம்பிகை முதல்ல குண்டத்திலிருந்து வெளியில வரும்போது முதல்ல முகம்தான் தெரியுது இல்லையா, தெரியுது. அது ஞானத்தை அருள வல்லது. அதனால ஸ்ரீமத் என்னும் அடைமொழி என்னும் சொல்லப்படுகிறது. ஞான சக்தி, இந்த இடத்துல முகம் முதல்ல தெரிஞ்சதுனால ஞான சக்தி. இப்ப மனிதர்களினுடைய மனசு இப்படி எல்லாம் சலனப்படுறது, எல்லாத்துலயும் வசப்படுறது அப்படின்னு இவ்வளவு நாள் பார்த்து வந்தோம்ல. அப்போ அத்தனை இந்திரியங்களும் முகத்துலதான் அடங்கி இருக்கு. அதுதான் அதுக்கு காரணமே. அதனால சரி, இதுல இருந்து எப்படி, ஆமா கண்ணு எதையாவது பார்த்தோடனே அட்ராக்டா எங்க போகுது, காது ஏதாவது ஒண்ணு கேட்டோடனே அங்க போயிடுறது, மூக்கு ஏதாவது ஒரு வாசனை கிடைச்சுன்னா ஆஹா அப்படின்னு நினைக்கிறது, வாய் சும்மாவா இருக்கு எதையாவது ஒண்ணு சொல்லிட்டே இருக்கு. சோ இத்தனையும் இதுக்குள்ளேயே அடங்கிட்டு இருக்கு. அதனால இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓடி போய் அவளுடைய திருவடியில முகத்தை உன்னுடைய தலையை பொருத்தி விடு. வேற ஒண்ணுமே பண்ண வேணும், தலையை அவ திருவடியில வச்சுடு, வேற எதையும் பார்க்க மாட்டியோ இல்லையோ நீ. அப்போ அவளுடைய முகத்தாமரை மனக்கோவிலில் மலரும் அப்படிங்கிறார். அவளுடைய முகம் என்னும் தாமரை நம்மளுடைய மனசு அப்படிங்கிற கோவில்ல மலர்ந்து நிற்கும். கண்டாதக்கடி பரியந்த மத்திய கூட்டஸ்வரூபிணி சக்தி கூட்டை கதாபன்ன கட்யதோபாகதாரிணி. கண்டாத கடி பரியந்த மத்திய கூட்டம். இப்ப மேல இருக்கிற கூட்டம் ஞான பீட்டம்னு பார்த்தோம், அதுதான் வாக்பவ கூட்டம் அப்படிங்கறத நம்ம சொன்னோம். இப்ப இது மத்திய கூட்டம். மத்திய கூட்டம்னா கண்டாத கடி பரியந்த, இது என்னன்னா இச்சா சக்தி, கழுத்திலிருந்து இருக்கக்கூடிய இடம் இடுப்பு வரைக்கும் இருக்கக்கூடியது, இது இச்சா சக்தி. அடுத்தது சக்தி கூடை கதாபன்ன கட்டியதோபாக தாரிணி, இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய இடம் அது சக்தி பீடம், இது கிரியா சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்திற்கும் விளக்கம் கொடுக்கிறார்கள். மூல மந்திராத்மிகா மூல கூட்டத்ரய கலேபரா குலாமிருதைக ரசிகா குல சங்கேத பாலினி. இத்தனையும் சேர்த்து பார்த்தால் மூல வடிவமானவள். இப்ப மூல வடிவமானவள் தலை கழுத்து பகுதி வரைக்கும் என்ன, கழுத்துல இருந்து இடுப்பு என்ன, இடுப்புல இருந்து கீழ்பாகம் என்னங்கிறத பார்த்தாச்சு. பஞ்சதசி இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய 15 எழுத்துக்களின் அந்த எழுத்துக்களுக்குள் அம்பாள் இருக்கிறாள் அப்படிங்கறத சொல்லியாச்சு.
இப்ப மூல மந்திர வடிவமானவள். இப்ப மூல மந்திரம் அப்படிங்கிறது அதுதான் மந்திரம். எப்படி அது தெரியுது அப்படின்னா, நீ உச்சரிக்கிறதுனால, மனனம் செய்யறதுனால, அதாவது பைஹார்ட் பண்றதுனால, மனசுக்குள்ளேயே ஸ்மரணம் பண்றதுனால, அதை உச்சரிக்கிறதுனால அந்த மந்திரங்கள் எப்படி உன்னை காப்பாற்றுகிறதோ அதுதான் மந்திரம். மந்திரங்களுக்கும் தேவதைகளுக்குமோ பேதமே இல்லை, நிறைய. இந்த தேவதையை பத்தி சொன்னா இதுக்கு இந்த மந்திரத்துக்கு இந்த தேவதைன்னா அதுல ஒன்னும் டிஃபரன்ஸ் இல்லை, அதுதான் சொல்லப்படுகிறது. அந்த மந்திரத்திற்குள்ளேயே அந்த தேவதை இருக்கிறது. இப்ப மந்திரத்தை சொன்னா இந்த தேவதையை எதிர்க்க வச்சுட்டு நாம பாட்டுக்கு ஏதோ மந்திரத்தை சொல்லிட்டே இருக்கோம்னா இல்ல, அந்த மந்திரத்தை உன்னுடைய நாக்கு உச்சரிக்குமே ஆனால் அதை கவனிச்சு அதுக்குள்ள நீ தியானத்துல அவளை உட்காந்துட்டியானா அங்கேயே அம்பாள் உட்கார்ந்துட்டு இருக்கா அந்த மந்திரத்துக்குள்ளேயே அப்படின்னு அந்த வடிவாகவே இருப்பவள். மூலக்கூடத்ரய கலேபரா, மூல மந்திரத்தின் 3 கூடங்களாக, அதுதான் சொல்லிட்டாளே என்னென்ன கூடம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சதசியில இருக்கிறத பிரிச்சு சொல்லிட்டா. அப்படிப்பட்டவளை நாம என்ன பண்ணணும், ஆவாகனம் பண்ணிட்டு யார் யாருக்கு என்னென்ன விதமாக விருப்பம் இருக்கிறதோ அப்படியெல்லாம் அவளை ஆவாகனம் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாவற்றுக்குமான தகுந்த நாமங்கள் எதுல இருக்குங்கிற லலிதா சகஸ்ரநாமத்தில் இருப்பது மிகப்பெரிய விசேஷம். இத ஒன்ன சொல்லும் பொழுதே நாம எல்லா விதத்தையும் நாம கொண்டு அதுல சேர்த்துள்ளலாம். குலாமிருதைக ரசிகா, குல அமிர்த அப்படின்லாம் அதை பிரிக்கலாம். அதுல குல அகுல அப்படின்னு பிரிக்கலாம். குலசக்தி அகுல சக்தி அப்படிங்கிறது 2ஆ இருக்கு. அது ரெண்டும் சேரும் பொழுது கிடைக்கக்கூடிய பரமானந்த மகிழ்ச்சி தான் குல அமிர்தம் அப்படிங்கிறது. அந்த அமிர்தத்தில் அதுல அதை ரசிக்க கூடியவள் அப்படின்னு சொல்றது. இப்ப ஆதார சக்கரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்குமே உண்டு. இப்ப இதுல இருந்து இந்த யோக சாஸ்திரம் படிச்சவாளுக்கு, ரேக்கி கத்துண்டவாளுக்கு, இவாளுக்கெல்லாம் இது ரொம்ப நன்னா தெரியும். மூலாதாரத்தில் இருந்து மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், மனாகதம், விசுத்தி இப்படி எல்லாம் இருக்கு. அப்படியே சக்கரங்கள் மேலே எழும். அதை இது பண்ணும்போது அவள் சக்கரத்தை ஓபன் பண்ணிட்டு தான் எல்லாத்தையுமே இது பண்ணுவா. இது எல்லாத்துக்கும் பூமியினுடைய ஸ்தானம் இதெல்லாம் இருக்கு. அந்த மூலாதாரம்ங்கிறது உடம்பினுடைய கீழ்பாகத்தில் இருக்கு. அப்படியே 3.5 சுத்துக்களாக சுத்தி பாம்பு வடிவத்தில் உள்ள குனிஞ்சு படுத்துட்டு இருக்கு அப்படின்னு தான் அதுக்கு சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல குலாம் ஹிருதய ரசிகாங்கிறதுனால கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பூமி, குலம் அப்படின்னா அங்கு வசிப்பவள். அப்ப குலமாக மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய சக்தி, அந்த சக்தி பக்குவப்பட்டு அதனுடைய சக்தி முழுமையா வெளிப்படும் பொழுது கிடைக்கிற ஆனந்தம் குலாமிருதம். அந்த மாதிரி பக்குவப்படும் பொழுது அது என்ன பண்ணும், அந்த படுத்துட்டு இருக்கிற அந்த பாம்பு எழுந்திருக்கும். பாம்பு மாதிரி இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தி இந்த குலாமிருத கழிப்பில் ஈடுபடுவதால், இந்த சந்தோஷத்தில் அவள் ஈடுபடுவதால் குலாமிருதைக ரசிகா. குலசங்கேத பாலினி, குலத்தின் சங்கேதங்களை காப்பாற்றுபவள். அது என்ன சங்கேதம்? சங்கேத மொழி அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே புரியும். சங்கேதம்னா ரகசியம் அப்படின்னு சொல்றது. ரகசியத்தை குலத்தில் உள்ள ரகசியத்தை காப்பாற்றுபவள். யாருக்குமே, அவளுக்கும் அடுத்தவாளுக்கும் மட்டும்தான் புரியும். அது அந்த ரகசியம் அப்படின்னாக்க பெருசா அவ சொன்ன ரகசியத்தை எனக்கு சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்க முடியாது. உன்னால் உணர மட்டுமே முடியும், வார்த்தையால் வெளிப்படுத்த முடியாது. அப்பேற்பட்ட குல சங்கேத பாலினி, சங்கேதங்கள் சந்தேகத்திற்கு இருப்பிடமானவள். அவளை பத்தி உணர்ந்தியானா நீ மட்டும்தான் உணர முடியும். இத நான் இப்படி உணர்ந்தேன்னு வெளியில சொன்னா அது விஷயமே கிடையாது. அது ஒரு பொருளே கிடையாது. அந்த மாதிரி எல்லாம் இருந்தது என்ன அப்படின்னா என்னங்கிறத உன்னால ஃபுல்லா எக்ஸ்பிரஸே பண்ண முடியாது. அப்பேற்பட்ட ரகசியத்தை உள்ளுக்குள் அடக்கிய உனக்கு மட்டுமே உணர்த்தக்கூடியவள் குலசங்கேத பாலினி. குலாங்கனா, குலத்தின் குல அங்கனா, குலத்தின் அங்கமாக இருப்பவள். குலபதம் அப்படின்னா, குல அப்படிங்கிற வேர்டு இருக்குல்ல, பதம்னா வார்த்தை. அந்த வார்த்தை என்ன அப்படின்னா இந்த சக்கரங்களின் வழியான பாதை. என்ன சக்கரம்? மூலாதாரத்தில் இருந்து சகசிராரத்துக்கு போறது நம்ம உடம்புல இருக்கிற அந்த பாதை தான் குலம். அதனுடைய அங்கமாக அவ வசிக்கிறா. ஒண்ணுக்குள்ளேயும் அவ பிரவேசம் பண்ணுவா. நமக்குள்ளேயே அந்த சக்தி அம்பாள் இருக்கா அப்படிங்கறத தெளிவுபடுத்துறது இந்த இனம் தான் குலம் அப்படிங்கறத சொல்றா. குலாந்தஸ்தா, அப்ப அந்த குலத்தின் உள்ள அவ இருக்கா. குலம்னா இந்த சக்கரங்களுக்கு உள்ளே அவள் இருக்கிறாள், அந்த வழியில் இருப்பவள். அப்ப நான் சொன்னேன் இல்லையா, அந்த மூலாதாரத்திலேருந்து கிளம்பி சகசிராரத்துக்கு வரைக்கும் போறதுன்னுட்டு அந்த பொருளுக்குள்ள இருக்கா. அந்த பிண்ட இப்ப நம்மளுடைய உடம்புங்கிறது இந்த ஜீவாத்மா போயிடுச்சுன்னா இது என்ன பிண்டம் தான், சத பிண்டம் தான். ஆக்சுவலி ஜீவாத்மா இருந்தாலே இது என்ன சதை பிண்டம்.
அதுக்குள் இருக்கும் குலம் என்ற மூலாதாரம் முதல் பிரம்மரந்திரம் வரை இருக்கக்கூடிய ஆதார சக்கர பாதையின் குலபதம், அந்த வழி. அந்த வழியில இந்த பாதையில அம்பாள் வாசம் செய்கிறாள். இங்கே இருந்து அவ வாசம் செய்யும் பொழுது குலாந்தஸ்தானா, குல அந்தஸ்தான் பிரிக்கணும். அதை குல அந்தஸ்தான் பிரிச்சிடக்கூடாது. குல அந்தஹஸ்தா, உள்ளே இருப்பவள், உள்ளே ஸ்திதியாக நிலையாக இருப்பவள், அந்த வழியில் ஸ்திதியாக நிலையாக இருக்கக்கூடியவள் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது. இன்னொரு பொருளும் அதுக்கு இருக்கு. உடல்ல என்ன நிறைய பொருள் இருக்கு, எடுத்தா நம்ம பாட்டுக்கு பொருள் எடுத்துன்னு போயிட்டே இருக்கலாம். இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா, உடல்ல 3 இடை, பிங்களை, சுஷும்னா அப்படின்னு ஒரு 3 நாடிகள் இருக்கு அப்படின்னு தெரியும். இந்த சுஷும்னா நாடிக்கும் குலம்னு பேரு. குண்டலினியை எழுப்பி மெதுவா ஏற்றி இந்த சுஷும்னா நாடி வழியாதான் இது எல்லாமே இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற வேண்டும். ஆகவே குலத்தில், அதாவது சுஷும்னா நாடியில் இருப்பவள் தான் குலாந்தஸ்தா. கௌலினி அப்படின்னு, கௌலினின்னா என்ன அப்படின்னா சிவனும் சக்தியும் சேர்ந்த வடிவமே கௌலினி. குலம் என்பது சக்தி, அகுலம் என்பது சிவன். இது ரெண்டும் சேர்ந்ததுதான் சக்தி. குலச்சக்கரம், குலச்சக்கரத்திலேருந்து சக்தி. இது பூரா உள்ள, இது இவ்வளவு நாளை சொன்னது என்ன, மூலாதாரத்தில் இருந்து கிளம்பி மேல போற வரைக்கும் உள்ள இருக்கிறது போல அவளே ஆதார சக்தின்னு சொன்னோம். அப்புறம் எங்கே அந்த அகுலம் வந்தது, சிவன் வந்துறாருன்னா மேல போய் ஜாயிண்ட் ஆகணும். போற இடத்துல, அங்க போய் ஜாயிண்ட் ஆற இடத்துல அகுல சக்கரத்தில் இருக்கிறது சிவம். ரெண்டும் இணைக்கிறது தான் அந்த கௌல யோகம்ன்ற ஒரு வேர்டு. அந்த யோகத்தில போய் இது பண்ணியானா அது கௌலினி. குலம்ங்கிறது அசைஞ்சுட்டே போகும். இது அசைஞ்சுட்டே அம்பாள் வந்து இந்த சக்தி மேல தூக்கிட்டே அங்க போவாள். அக்குலம்ங்கிறது அசையாத சிவம். ரெண்டும் இணையணும், ரெண்டும் ஜாயிண்ட் ஆகணும்னா இந்த அசையற சக்தி மேல எழுந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பார்ட்டா உடச்சு எடுத்துட்டு போய் அங்க போய் அதுல ஜாயிண்ட் ஆகணும். அதுதான் கௌலினி. குலயோகினி, இந்த குலத்தையும் அகுலத்தையும் இணைப்பது குலயோகம். அதை செய்யறது குலயோகினி. அதை செய்யறது குலயோகினி. குலபதத்தோடு சேர்ந்து இருப்பதால் அவள் குல யோகினி. அகுலா சமயாந்தஸ்தா சமயாச்சார தத்பரா. அகுலா, குலத்திற்கு அப்பாற்பட்ட. அகுலம், குலம் அகுலம் அப்படின்னு பிரிக்கும் பொழுது குலம்ங்கிறது சக்தி, அகுலம்ங்கிறது சிவன். இங்க அகுலா, குலத்திற்கு அப்பாற்பட்டவள் அப்படின்னா மூலாதாரத்திலிருந்து ஆஞ்ஞா சக்தி வரை சக்தி பாதையில போகும்போது அது குலம். அந்த குலப்பதத்தை எல்லாம் தாண்டி சகசிராரம்ங்கிறது கமலம், அங்க ஒரு தாமரை. அந்த 1000 தள தாமரை, அது 1000 தளம்னு நம்ம எல்லாத்துக்கும் சகசிரம்னு சொன்னமே தவிர யார் போய் எண்ணி பார்த்திருப்பா? அதெல்லாம் அன்கவுண்டபிள். அங்க போய் ரெண்டுமே ஒன்னாயிருக்க இரண்டும் ஒன்று சேர்க்கிறது. சகசிராரத்தில் பரம்பொருளாக இருப்பவள் இப்ப சேர்ந்த பிறகு அகுலா அப்படின்னு ஆகுது. அந்த பிறப்பு இல்லாதவள் அப்படின்னு ஒரு பொருள் கொடுக்கிறது. எதற்கு பிறப்பு தோன்றுமிடம் உள்ளதோ அதற்கு குலம். அம்பாளுக்கு பிறப்பிடமே கிடையாது, அவள் ஆதி. அதனால அவளுக்கு அகுலா அப்படிங்கிற பேரு அந்த இடத்துல நாமம். அகுலா சமயாந்தஸ்தா அப்படின்னு வரிக்கிறது. அம்பாளுக்கு சமயா அப்படின்னு ஒரு திருநாமம். பரம்பொருளுக்கு சமமாக இருப்பவள் யாரங்க? சிவன். சிவனுக்கு சமமாக இருப்பதால் அவளுக்கு சமயா அப்படிங்கிறது பேர். எப்படி சமயா அப்படின்னு பார்த்தா, அவரும் தலையில திரை நிலா வச்சுட்டு இருக்காரு, இவளும் வச்சுட்டு இருக்கா. அவருக்கும் 3 கண்ணு இருக்கு, இவருக்கும் 3 கண்ணு இருக்கு. அவளுக்கும் செம்மேனி இருக்கு, 2 வடிவ ஒற்றுமை எல்லாம். இவ வந்து பவ பவா, சிவ சிவா, பைரவ பைரவி அப்படின்னு நாமத்திலையும் ஒற்றுமை இருக்கு. இந்த மாதிரி எல்லாத்திலையும் மலைகளாகட்டும் இதுவாகட்டும் எல்லாவற்றிலும் ஒற்றுமையாக இருக்கிற காரணத்தினால சமயா அப்படிங்கிற நாமம் அவளுக்கு வருது. சமயாந்தஸ்தா, சமய அந்தஸ்தா, அதே மாதிரி அந்த அப்படிங்கிற என்றால் ஒரு வடிவம். ஆத்மாவோடு ஒருமுகப்படுத்தி அந்தர்முகமாக வழிபடுவது சமய. நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அந்தர்முகமாக வழிபடுவதுங்கிறது ஒரு சமய முறை. சமயாச்சார தத்பரா அப்படின்னு கொடுக்கிறார். சமயாச்சாரன சமயாச்சார அந்த முறையின் உண்மை தத்பரான உண்மை பொருளாக உண்மையாக இருப்பவள் அப்படின்னு. அடுத்தது மூலாதாரைக நிலையா பிரம்ம கிரந்தி விபேதினி மணிபூராந்தருதிதா விஷ்ணு கிரந்தி விபேதினி. மூலாதாரைக நிலையா, முதல்ல மூலாதாரத்தில் நிற்பவள். அப்ப மூலாதாரத்தை தான் ஃபர்ஸ்ட் தன்னுடைய இருப்பிடமா அவ வச்சுட்டு இருக்கா.
இந்த மூலாதாரத்தில் முதல்ல சொல்ற எத்தனை இதழ் தாமரைப்பூ, 4 இதழ் தாமரைப்பூ இருக்கு. தாமரைப்பூ இருக்கிறதா கணக்கு. இது நடுவுல ஒரு துவாரம். அந்த துவாரத்துக்குள்ள தன்னுடைய தலைய புதைச்சுண்டு குண்டலினி சக்தி எப்பயும் தூங்கின்னு இருக்கு. அப்ப மூலாதாரத்துக்கு மேல சுவாதிஷ்டானம், அது நாபி பிரதேசத்துல மணிப்பூரகமா இருக்கு. இதய நிலையில் அநாகதத்துல இருக்கு. கழுத்துல விசுக்தி இருக்கு. பூர்வ நடுவுல ஆக்ஞா சக்கரம் இருக்கு. அதற்கு மேல பிரம்மரந்திரம். இப்ப ஒவ்வொரு சக்கரத்திலையும் தாமரை இருக்கு. ஒவ்வொரு அதுக்கு ஏத்த மாதிரி அதனுடைய எத்தனை கவுண்ட்னு சொல்லிட்டு இருக்கு. ஆக்ஞா சக்கரத்துல இருக்கக்கூடியதுக்கு 2 கவுண்ட், சகசிராரத்துல இருக்கக்கூடியதுக்கு 1000 கவுண்ட். இந்த மாதிரி ஒரு நீளமான பாதை. இந்த நீளமான பாதையில போகும்பொழுது ஒரு சக்கரத்தையும் அது கிராஸ் பண்ணும்போது அங்கங்க ஒரு தடை இருக்குமா. அந்தந்த தடையையும் உடைத்து கொண்டு அது அங்கங்கிருந்து வெளியில மேல போயிட்டே இருக்கும். அப்படி மேல 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 போயிட்டே இருக்கும் பொழுது, எப்படி ஏதாவது வேகமா போயிட்டே இருக்கும்பொழுது அப்படி இல்ல, ஒரு கண்ட்ரோல் இருக்கணும்ல, அதுக்காக அது அப்படிங்கிற அந்த மாதிரி போகும் பொழுது அந்த அக்னி கண்டத்தின் மூலாதாரத்திலிருந்து புறப்பட்ட அந்த குண்டலி சக்னி அக்னி கண்டத்தின் சக்கரங்களை எல்லாம் கடந்து பிரம்ம கிரந்தியை துளைச்சுண்டு மேல போறது. அததான் பிரம்ம கிரந்தி விபேதினி. மூலாதாரைக நிலையா பிரம்ம கிரந்தி விபேதினி. அடுத்து மூலாதாரத்திலிருந்து கிளம்பி அது மேல போய் பிரம்ம கிரந்தத்தை உடைச்சுண்டு போகக்கூடியவளாக நீ இருக்கிறாய். அடுத்து மணிபூராந்த ருதிதா. மணிபூரகம் மூலாதாரத்திலிருந்து புறப்பட்டு இப்ப மேல போய் பிரம்ம கிரந்திய பிறந்தாச்சுன்னா அடுத்தது எங்க போறது? மணிபூரகத்துக்கு போறது. அது அந்த செயலை தொடர்ந்து அது செய்ய வேணுமானால் அது அங்கேருந்து போகும்பொழுது என்னவாக மாறுகிறது அப்படின்னா, சூரிய கண்டத்தை கடந்து போகும்பொழுது விஷ்ணு கிரந்திக்கு போயிடுறது. அப்ப விஷ்ணு கிரந்தி விபேதினி. விஷ்ணு துளையை பிளந்துண்டு அடுத்த நிலைக்கு அது போறது. எங்க போறது அடுத்த நிலைக்கு அப்படின்னு பார்த்தா ஆக்ஞா சக்கராந்தராலஸ்தா ருத்ர கிரந்தி விபேதினி. ஆக்ஞா சக்கரத்திற்கு போறது. ஆக்ஞா சக்கரத்தின் உள்ளே இருக்கிறாள். இங்கேயும் முந்தைய சக்கரமான விசுக்தி இப்படியும் தனித்தனியா ஒன்னையும் சொல்லவில்லை. இது போகும் பொழுது புருவங்களுக்கு நடுவில் ஆக்ஞா சக்கரம். இது 2 இதழ் கொண்ட தாமரை, 2 தள தாமரையாக இருக்கு. இது குருவின் ஸ்தானம். இந்த இடம்ங்கிறது குருவின் ஸ்தானம். இது வரைக்கும் அது பக்குவப்பட்டாதான் இங்க மூலாதாரத்தில இருந்து எழுந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது ஒண்ணையா உடைச்சுட்டு இங்க வர வரைக்கும் பக்குவப்பட்டு அந்த இடத்திற்கு வந்து சேருகிறது. இது வரைக்கும் கிடைச்ச பக்குவத்தின்படி ஞானமாக திகழ்கிற இது இடம். ஏன்னா இது குருவோட இடம். இந்த இடத்துலதான் குரு உபதேசம் கிடைக்க போகுது. இந்த இடத்துல வந்த பிறகு குருவினுடைய உபதேசம் கிடைக்கும். அந்த உபதேசத்தால் இந்த ஜீவசக்தி ஞானத்தோட சேர்ந்துண்டு அதோட ஹெல்ப்பால அங்க போனதுக்கு பிறகு இந்த ஜீவனானது சக்தி எடுத்துட்டு ஞானத்தின் ஞானத்தோட ஹெல்ப்போட இது இப்ப என்ன இன்னும் மேல போய் பிரம்மரந்திரத்துக்கு போய் அங்க போய் பரமசிவனோட இணையத்துக்கு ஆயத்தமாக ஆகக்கூடிய இடம். அப்ப குண்டலினியாகவும் அம்பாள் இங்கே வருகிறாள். அதே அம்பாள் குருவாக இந்த ஸ்தானத்துக்குள்ளேயும் இருக்கா. அப்ப ருத்ர கிரந்தி விபேதினியாக இங்க இருக்காள். ஆதார சக்கரம் 6லயும் கடைசியானது ஆக்ஞா சக்கரம். அது வரைக்கும் ஏறிட்ட அந்த குண்டலியானவள் அப்ப ருத்ர கிரந்தியை பிளக்கிறாள். இந்த இடத்துல அதையும் அவள் பொழக்கிறா. குழந்தத்துக்கு பிறகு அது என்ன ஆறுது அப்படின்னு பார்த்தா சகசிராராம் புஜாரூடா சுதா சாராபி வர்ஷினி. அது பிளந்த பிறகு அந்த குண்டலினி இந்த தாமரையை அடைகிறது. அதுதான் சகசிரார அம்புஜ ரூடா. 1000 தளம் கொண்ட தாமரையில் அமர்ந்திருப்பவள் அப்படின்னு அதுக்கு எண்ணற்ற கவுண்ட் எல்லாம் அன்கவுண்டபிள். அதுல உட்கார்ந்துட்டு தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்துகிறாள். இந்த நிலையில் சர்வேஸ்வரனும் அங்கு ஒன்று கூடுகிறாள். சர்வேஸ்வரி அங்க போய் இந்த நிலைக்கு போனதுக்கு பிறகு அங்கு சர்வேஸ்வரனும் ஒன்று கூடும் பொழுதுதான் ஜீவனும் பரமனும் ஒன்றல்ல, ஜீவனும் பரமனும் ஒன்றே அப்படின்னு சொல்லி அத்வைத தத்துவத்தை இந்த இடத்துல கொண்டு வரா. அத்வைத நிலை அந்த இடத்தில் ஏற்படும். அந்த மாதிரி அத்வைத நிலை ஏற்படும் பொழுது அந்த பிரம்மஸ்வரூபம் நிதர்சனமாகும். அந்த நிதர்சனமாகும் பொழுது ஆனந்தத்தில் அப்படியே ஆனந்த சாகரம், அதாவது அமிர்தமாக ஆனந்தம் பொங்கி வழியும். அதுதான் சுதா சாராபி வர்ஷினி. அப்படியே வருஷிக்கும். அப்படியே அமிர்த தாமரை பொழிபவளாக அவள் அந்த இடத்தில் இருக்கிறாள். பிரம்மஸ்வரூபத்தை உணர்ந்து பிரம்ம ஐக்கியம் அந்த இடத்தில் அடைய முடிகிறது. தட்டில்லதா சமருச்சி சக்ரோபரி சம்ஸ்திதா. தட்டில்லதா மின்னல் போன்றவள். பிரம்மரந்திரத்தில் சந்திர மண்டலத்தில் மின்னல் மாறி இருக்காளாம். கன நேரம் அப்படியே காட்சி தராளாம். மின்னல் மாறி காட்சி தராள் அந்த குண்டலியானவள்.
அவ்வளவுதான். பின்னாடி கிடுகிடுன்னு இறங்கி ஓடி வந்து மூலாதாரத்துல உட்கார்ந்துக்கிறா அப்படிங்கிறது ஐதீகம்ங்கிறார். சக்கரோபரி சம்ஸ்திதா. ஷட்டுன்னா 6. 6 சக்கரங்களிலுமே நிலைத்து, இப்ப ஓபன் ஆயிடுது எல்லாமே. அப்ப 6 சக்கரங்களிலும் நிலைத்து இருப்பவள் மகாசக்தி குண்டலினி. மகாசக்தினா மிகப்பெரிய சக்தி உள்ளவள், உற்சாகத்தோட இருக்கக்கூடியவள், தேஜஸோட இருக்கக்கூடியவள். குண்டலினி. குண்டலினா குண்டலினி சக்தியாக, ஜீவ சக்தியாக வாசம் செய்து கொண்டிருப்பவள், மூலாதாரத்தில் குண்டலியாக இருக்கக்கூடியவள். பாம்பு போல 3.5 சுத்து சுற்றி கொண்டிருப்பா. அது 3 சுத்துன்னு கணக்கு பண்ணோம்னா பிரணவ மந்திரத்தில் அ உ மா என்ற 3 எழுத்துக்கள் சேர்ந்ததுதான் பிரணவம். அந்த ஓம்கார நாதத்தை நாம் உச்சரிக்க எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரம் 3.5 நாள், 3.5 நொடி. அத்தனை எடுத்துட்டாதான் அதுக்கு பலன் கிட்டும் அப்படிங்கிறதுக்காக அது 3.5 சுத்துல இருக்கு, 3.5 சுத்துல இருந்து அந்த குண்டலினியில இருக்குன்னு திரும்ப திரும்ப சொல்லப்படுவதற்கு காரணம், அந்த ஒற்றை சொல்லை நாம் உச்சரிக்கும் பொழுது 3.5 மாத்திரை அளவு நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அதுக்கு முழு பயன் கிட்டும் என்று சொல்லப்படுகிறது. பிசதந்து தனியசி. குண்டலினி பிசதந்து தனியசி அப்படின்னா தாமரை தண்டில் காணப்படுபவள். பிசதந்து தனியசின்னா தாமரத்தண்டுக்குள்ள நூல் மாதிரி இருப்பாளாம். அவ்வளவு மெல்லிசு, அவ்வளவு மெல்லியதாக இருக்கக்கூடியவள். அப்பதானே அவ இத்தனை இதையும் உடச்சுண்டு உள்ளுக்குள்ள இந்த சக்தி போக முடியும். இருக்கக்கூடியவள், சூக்ஷ்மமானவள், வெளியில தெரியாம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியவள் அப்படின்னு இந்த ஆரம்ப நாமங்களை நாம எல்லாத்தையும் எடுத்துட்டு இதுவரைக்கும் அனுபவிச்சுட்டு வந்தோம். இதனுடைய பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம அற்புதமான பொருட்படைத்த நாமங்கள் எல்லாமும் இன்னும் பின்னாடி நமக்கு நிறைய வருது. இந்த நாமங்களுக்கு பின்னாடி இதையெல்லாம் நாம பார்க்கலாம். போன வாரம் கதை மாதிரி இருந்தது. இந்த வாரம் அது நிறைய ஒரு வேண்டிய விஷயங்கள்லாம் நமக்கு இதுல இருந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இதுல இருந்து நமக்கு நிறைய பலன் கிடைக்கும். எல்லாரும் உச்சரிக்கிறத நல்லபடியா உச்சரிச்சு எல்லாத்தையும் பண்ணுவோம். இதோட நம்ம கிளாஸ் இன்னைக்கு முடிச்சுக்கிறோம். ஸ்ரீமாத்ரே நமக. ஸ்ரீமாத்ரே நம.